நீங்கள் உங்களுடைய உடல் உபாதைகளை நீங்கள் எப்படி வேணாலும் சரிப்படுத்திடலாம். ஆனால் பசிங்கிற ஒரு இதுக்கு உணவு ஒன்று தான் மருந்து. பசிக்கு வந்து உணவு தான் மருந்து. பசிக்கு வேறு எந்த மருந்தும் இல்லை. உணவு கொடுத்தா தான் அந்த பசிங்கிற நோய் தீரும். ஆனால் அதனால தானத்திலே சிறந்த தானம் நம்ம வந்து உணவு தானம். அடுத்து தான் ஆடை சொல்கிறோம், இடம் சொல்கிறோம், மற்ற எல்லா தானமும் 16 வகையான தானங்கள் இருக்குது. யார் வந்திருக்கா, எதுக்கு வராங்க, என்ன ஏது எதையும் கேட்க மாட்டோம். சென்னையில் வந்து இலவச உணவு 3 வேளையும் கொடுத்துட்ருக்காங்க. பசிச்சவங்க ஒருத்தர் கூட இங்கே வந்து சாப்பிடாம போன நாளே கிடையாது. நான் இவ்வளோ நாளாக இன்ன வரைக்கும் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. நல்ல சாப்பாடு, எவ்வளோ மழையானாலும் எவ்வளோ கஷ்டமானாலும் மக்களுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க. பிரபஞ்சமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை நாங்கள் பண்ணுறோம். உடனே சாப்பாடு 1 மணிக்கு ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 250 பேர் ப்ளஸ் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. படிக்கிற பசங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டுக்கு உதவி பண்ணுறீங்களா? இனிமேல் தான் பண்ண போகிறேன். இது வரைக்கும் பண்ணுறேன். இன்றைக்கி தான் வந்தேன், இன்றைக்கி தான் பார்த்தேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது. எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இங்கே வந்து இவ்வளோ தான் அளவுன்னு போட்டு சாப்பாடே இல்லைன்னா கூட நாங்கள் யாரையும் திரும்பி அனுப்ப மாட்டோம். தானம்னு எடுத்தால் காலையில் கஞ்சி கொடுக்குறோம், மதியான உணவு, இரவு உணவு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இங்கே முதல்ல உட்கார வச்சு சாப்பிடாம எடுக்க விட மாட்டாங்க போல். அந்தளவுக்கு இவங்க காட்டுற அக்கறை அப்படி அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா 2 மிச்சனை வச்சுருக்காங்க. இது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காக செஞ்ச வந்து அவங்க தனி சாப்பாடு ஒன்று வச்சுருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்டுக்காக தனியாக சமைச்சா மூலிகை சாப்பாடு தனியாக வச்சுருக்காங்க. இதுதான் அது. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க நம்மளைய. மற்றபடி பொரியல் இருக்குது, இன்னொரு கூட்டு ஒன்று இருக்குது, அப்புறம் சாம்பார். இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு வகையான இன்றைக்கி சாம்பார் வச்சாங்கன்னா நாளைக்கு புளிக்குழம்பு, காரக்குழம்பு அந்த மாதிரி டெய்லியும் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. நான் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. என்னென்னா நான் என் வீட்டில் சாப்பிட்றத விட இன்னும் சூப்பராக இருக்குது. ஹோட்டலில் சாப்பிட்றத விட இன்னும் சூப்பராக இருக்குது. எனக்கு சாப்பிட நான் காலையில் சாப்பிடலை மெயினாக. இப்போது சாப்பிடும்போது இன்னும் நிறையா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வணக்கம் மக்களே, நான் விஜய் பாலா ஃப்ரம் ஈவா பைட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ சென்னையில் வந்து இலவச உணவு 3 வேளையும் கொடுத்துட்ருக்காங்க. அப்படின்னு நம்ம தேடி ஓடி வந்த இடம் தான் இந்த நித்திய தீபம் அறக்கட்டளை மையம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வேளச்சேரியில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த ஒரு சேவையை செஞ்சிட்ருக்காங்க. டெய்லியும் ஒரே உணவு கொடுத்தா சலிச்சு போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு வகையான உணவை டெய்லியும் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சேவையாகவே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போக கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் இங்கேருந்து மூலிகை சாப்பாடை சமைச்சு தனியாக எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றின முழு விவரத்தை நம்ம இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபம் அறக்கட்டளைங்கிற ஒரு மிகப்பெரிய சமுதாய பணிகள் இருக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனத்தினுடைய நிறுவனர் அவர் முதல்ல அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமையும் இந்த வாழ்வதனுடைய புரிதலையும் நம்ம காண்றதுக்கு முக்கிய காரியகர்த்தாவாக இருக்கக்கூடிய எம் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வணங்கி வழிபட்டு அவரை நிந்திக்கிறேன். சிவாயனவர் அவர் ஒரு குடும்பம் கஷ்டப்படுறதுக்காக ஒரு ட்ரைசைக்கிளில் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், கொண்டு போய் கொடுத்த அந்த நாள் தான் இந்த தீபம் அறக்கட்டளை உருவான நாள். ஸோ அந்த நாளை மறக்க முடியாது. 28 வருஷமாக இதை நடத்திட்டு வர்றாரு. எங்களுக்கெல்லாம் எல்லா வகையிலையும் எல்லா விஷயங்களிலும் தலைமை பொறுப்பாக இருந்து நடத்தி கொடுத்துட்ருக்காரு. நான் பொறுப்பாளராக இருக்கேன். பார்த்திங்கன்னா அன்னதானம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துருவோம். ஏன்னா அதுதான் மேஜர் சப்ஜெக்ட். எங்களுக்கு வந்து முக்கிய கோலே அதுதான். அதாவது பசிக்கு உணவு. இப்போ நம்ம அன்னதானம்னு எடுத்தால் காலையில் கஞ்சி கொடுக்குறோம், மதியான உணவு, இரவு உணவு. காலையில் கஞ்சி வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறோம். காலையில் ஒரு 6:45 வண்டியில் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கிட்ட ஒரு 100 கட்டிட தொழிலாளர்கள் கொடுக்குறோம். அதே வண்டியில் அங்கே அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 75 பேர் பேஷண்ட், ஒரு 25 பேர், ஒரு 50 பேர், கிட்டத்தட்ட 100 பேர் அங்கே வாங்குவாங்க. காலையில் காலையில் 7லேருந்து 7:15 அங்கே டெலிவரி பண்ணிடுவோம். அதற்கு வந்ததற்கு பிறகு இங்கே வந்து இங்கேயும் ஒரு 125 பேர் 150 பேர் காலையில் கஞ்சி சாப்பிடுவாங்க. கஞ்சின்னா இது வந்து நம்ம சாதாரணமாக இருக்கிறது இல்லை. வள்ளலார் ஐயாவுடைய மருத்துவ கஞ்சி, மருத்துவ குணம் கொண்டது.
அது நாங்கள் இப்போ வந்து அந்த பேஷண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அதை வந்து மூலிகை இல்லாமல் மூலிகை பொடியாக்கி அதில் வந்து மருத்துவ கஞ்சியாக கொடுக்குறோம். மதிய உணவுன்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12:30க்கெல்லாம் மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. நோ கலர்ஸ், யார் வந்திருக்கா, எதுக்கு வராங்க, என்ன ஏது எதையும் கேட்க மாட்டோம். அவங்கெல்லாம் லைனில் வருவாங்க, வந்தால் உட்காருவாங்க. நாங்கள் வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை 1 மணிக்கு எங்களுடைய தாரக மந்திரம் வள்ளலார் ஐயா கொடுத்த மகா மந்திரத்தை ஓதி 3 முறை சொல்லி அந்த எல்லா பிரபஞ்சமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை நாங்கள் பண்ணுறோம். உடனே சாப்பாடு 1 மணிக்கு ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 250 பேர் பகல் நேரத்தில் வந்து சாப்பிடுவாங்க. வயதானவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள்லேருந்து எல்லாருமே. பசிக்குது அப்படின்னா நேராக அவங்க வந்து தீபம் அறக்கட்டளைங்கிற அந்த வள்ளலார் கோயில், இதை நான் கோயில்னு சொல்கிறதுக்கே காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா, இங்கே உருவ வழிபாடு கிடையாது, ஜோதி வழிபாடு. இந்த அன்னதானத்தினுடைய மேஜர் இது வந்து என்னென்னா, எங்களுடைய நன்கொடையாளர்கள் 28 வருஷமாக எங்களுக்கு வந்து இரவு பகல் பார்க்காம அவங்களுடைய உழைப்பிலிருந்து எங்களுக்கு எடுத்து கொடுக்குற ஒரு பங்கு தான் இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய நன்கொடையாளர். இந்த இடத்துல அவங்கள வந்து நான் சொல்ல ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்வி அப்படின்னு போட்டிருப்போம். இந்த கல்வியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா, இந்த வருஷம் கூட ஒரு 120 குழந்தைகளுக்கு அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை அந்த காலேஜுக்கே அனுப்புகிறோம். ஸ்டேட் அவங்களுக்கு கையில் கொடுக்க மாட்டோம், காலேஜுக்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 13-15 லட்ச ரூபா, போன வருஷம் கிட்டத்தட்ட 12 லட்சம். இந்த மாதிரி பல லட்சங்களை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்னென்னா, கல்வியும் இரு கண்கள். எந்த அளவுக்கு வந்து பசி முக்கியமோ அந்த அளவுக்கு கல்வியும் முக்கியம். அதை வந்து முன்னெடுத்து அதையும் நாங்கள் பெரிய விஷயமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த இதை வந்து நம்ம வாழ்வாதார உதவி யாருக்கு அப்படின்னா, பார்வையற்றவர்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் 80 பேர், அதில் 40 பேர் பார்வையற்றவர்கள், 40 பேர் ஊனமுற்றவர்கள். இந்த இப்போ கூட வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு ஆரம்பிப்பேன். மத்தியானம் 1:30க்குள்ளார அவங்களுக்கு முழுமையான உணவும் கொடுத்து ஒரு 10 கிலோ அரிசி, 14 வகையான மளிகை பொருள் இதை கொடுத்து அவங்கள வந்து கிட்டத்தட்ட இது ஒரு 12 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து முதல்ல வந்து ஒரு 25 பேர் ஆரம்பித்தோம், இப்போ வந்து 80 பேர் பண்ணுறோம். இந்த 80 பேர் இன்னும் நிறைய லிஸ்ட்டு வந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு நன்கொடையாளர்கள் வந்தாங்கன்னா, ஏன்னா ஒரு குடும்பத்தை ஒரு வாழ்வாதார உதவிக்கு ஒரு 10 கிலோ அரிசி இதுவும் கொடுக்குறோன்னா ஒரு 1500 ரூபா காஸ்ட்டு நமக்கு வருது ஹோல்சேலாக வாங்கும்போதே. ஏன்னா நம்ம வந்து இப்போ அரிசின்னா நல்ல புழுங்கல் அரிசி தான் கொடுப்போம், மளிகை பொருள் எல்லாமே ஸ்டாண்டர்டான குவாலிட்டி தான் கொடுப்போம். அதனால் 1500 ரூபா வருது. இதுக்கு வந்து அதிகமாகும்போது இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா இந்த வருஷம் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். நான் மணலி புதுநகர் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த மாதம் அந்த வந்து முதல் வெள்ளிக்கிழமை கொடுக்குற பொருள் நல்லா யூஸ் ஆகுது. எல்லா பொருளும் நல்லா இருக்குது. அரிசியும் நல்லா அருமையான தரமான அரிசி ஐயா வாங்கி தராங்க. அதுவும் நல்லா எங்களுக்கு யூஸ் ஆகுது ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என் பேர் மணிகண்டன், நான் ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். ஒய்ஃபும் மாற்றுத்திறனாளி தான். இவங்க கொடுக்குற அரிசி பருப்பு எல்லாம் தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. எங்கள் குடும்பத்தில் இதை எல்லாம் பயன்படுறோம். தீபார கட்டளைக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி தீபாவளி திருநாள், தீபாவளிக்கு எடுத்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லா முகாம் ஒரு 5000 லட்டு செஞ்சு எல்லாருக்கும் அந்த உணவு வந்து போய் சேரணுன்ட்டு எல்லா முகாம், எல்லா ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி 2 நாள் வந்து முழுமையாக கொண்டு போய் கொடுத்துருவோம். இது வந்து ஒரு தீபாவளியினுடைய ஒரு முக்கியமான பங்கு. அது இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே மட்டும் கஞ்சி கொடுக்குறோமே, கிராமத்துலேயும் இதை கொண்டு வரணும். ஒரு 16 கிராமத்தை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து இப்போ மதுராந்தகத்தில் பார்த்திங்கன்னா டெல்லி பாபுன்னு இருக்கார், அவருக்கு ஒரு 5000 கொடுத்து நீங்கள் கஞ்சி கொடுங்க. அது மாதிரி ஒரு 16 இடத்துல பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கே அது தொடர்ந்து நடைபெறுது. அப்புறம் மெய்யூருங்கிற ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 5 வருஷமாச்சு. அது மிக தாழ்ந்த ரொம்ப மக்கள் முன்னேற்றம் இல்லாத ஒரு கிராமமாக இருந்தது. நாங்கள் போய் பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து கவர்மெண்ட்டே அவங்களுக்கு அந்த மக்களுக்கு, அதாவது இருளர்னு சொல்லுவாங்க, அவங்க ஃபுல்லாக அங்கே தான் இருக்காங்க. நானே நேராக போய் உணவு கொடுப்பேன், தீபாவளிக்கு இதெல்லாம் கொண்டு போய் கொடுப்பேன். அங்கே உள்ள குழந்தைகளுக்கு இந்த ஒரு 1.5 வருஷமாக மாதம் ஒவ்வொரு நாளும் 2 வேளை உணவு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக 60,000 ரூபா ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்து அந்த ஃபேமிலி செஞ்சு அதை கொடுத்து டெய்லி எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பணும். அந்த அளவுக்கு காங்கிரீட்டாக பண்ணுறோம். இப்போ சண்டே பார்த்திங்கன்னு வைங்களேன், ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி உணவு கொண்டு போகிறோமோ அதோட சாலையோர மக்கள் இருக்காங்களா அவங்களுக்கும் நாங்கள் உணவு கொடுக்குறோம். 200 பொட்டலம் எடுப்போம்.
சாலை ஓரத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ பேர் சண்டே ஆனால் எங்கள் வேனை எதிர்பார்ப்பாங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 11 வருஷம் 10 வருஷமாக பண்ணுறோம். ஏன்னா அவங்கள வந்து யார் போய் பண்ணுற வெறும் உணவு மட்டும் இல்லைங்க, ஒரு உணவோடு சேர்த்து ஒரு வாட்டர் பாட்டிலும் கொடுப்போம். அந்த டைம் எங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தாங்கன்னா ட்ரெஸ்ஸையும் கொடுப்போம், அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுப்போம். ஸோ இது வந்து சாலையோர மக்களுக்கான ஒரு விஷயம். வணக்கண்ணா. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? முருகன். முருகன். எத்தனை வருஷமாக நான் இந்த ட்ரஸ்ட்டில் நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க? நாங்கள் ஒரு 20 வருஷமாக இருக்கோம். சரி, ஓகே. டெய்லியும் எத்தனை வகையான சாப்பாடு? ஒரு நாளும் டெய்லி கஞ்சி போவோம், கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போவோம். கஞ்சி 5:30 மணிக்கு வருவோம், கஞ்சி ஏற்றுவோம். 7 மணிக்கெலாம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸு டெய்லி கொடுப்போம் கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒயிட் ரைஸு, சாம்பார் ரசம், வடை பாயசம் தான், வடை பாயசம். ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் செய்வீங்க நீங்கள்? இங்கே டெய்லி செய்கிறது வந்து ஒயிட் ரைஸு, சாம்பார் ரசம், கார குழம்பு அப்படி வைப்போம். ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அது ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி. சாதம், புதினா சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸு, அந்த மாதிரி பிரிஞ்சி அந்த மாதிரி போடுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் இங்கே வந்து சாப்பிட்றாங்க? இங்கே வந்து ஒரு 250 300 பேர் சாப்பிடுவாங்க. கேன்சர் பேஷண்ட் எத்தனை பேர்? அங்கே 150 பேர் போகும். ஓகே. காலையில் கஞ்சி போயிடும் 100 பேருக்கு. 3 வேளை சாப்பாடு இங்கே இருந்து கேன்சர் பேஷண்ட்? 3 வேளை சாப்பாடு. நைட்டு வந்து என்ன மாதிரியான சமையல்லாம் சமைப்பீங்க? நைட்டு வந்து வெரைட்டி ரைஸ் தான் போடுவோம். எது என்ன இருக்குது அது வியாழக்கிழமை வந்து டிஃபன் போடுவோம். வியாழக்கிழமை மட்டும்தான் டிஃபன் போடுவோம். அகோல் பாராயணம் நடக்கும். சப்பாத்தி போடுவோம், இட்லி போடுவோம். என்ன இருக்கும், கிச்சடி, பொங்கல், சாம்பார் அந்த மாதிரி போடுவோம். காய்கறியெல்லாம் அப்படி நீங்களே வாங்கிட்டு வரீங்களா? தனியாக மார்க்கெட்லேருந்து வரும். மார்க்கெட்லேருந்து கொடுப்பாங்க, அதை வச்சு நாங்கள் பிரித்து தரம் பார்த்து பிரித்து எடுத்துக்குவோம். இது நீங்கள் ஒரு இது சேவையாக செய்கிறீங்களா? இங்கேருந்து உங்களுக்கு சம்பளம் மாதிரி? சம்பளமாக தான். ஓகே ஓகே. எத்தனை பேர் நீங்கள் சமையல்? நாங்கள் 3 பேர் இருக்கோம். 3 பேர் சமையல் வேலை பார்க்குறீங்க. மற்றவங்களாம் உதவிக்கா? உதவி பண்ணுவாங்க. எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இங்கே வந்து இவ்வளோ தான் அளவுன்னு போட்டு சாப்பாடே இல்லைன்னா கூட நாங்கள் யாரையும் திரும்பி அனுப்ப மாட்டோம். லேட்டாக வந்தாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் இருக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் உணவு பத்தலைனால நானே கூட சமைச்சு போட்டு அனுப்பிடுவேன். ஆனால் குறை வந்து அவங்கவுங்க மனசில் தான், எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பசிக்கு உணவு கொடுக்குறது அது வள்ளலாரோட கொள்கை. அதை தான் நாங்கள் பின்பற்றிட்டு வரோம். அதுதான் மெயின். எனக்கு கூட அதுதான் சார்ந்தது. இதில் வந்து எந்த கோரிக்கையோ எந்த நஷ்டம் கஷ்டம்லாம் எங்களுக்கு கிடையாது. மனசு கஷ்டப்படுற மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது அவங்க மனசை பொறுத்து தான் நான் நினச்சிப்பேன். நம்ம வந்து இறைவனுக்கு தகுந்த மாதிரி செய்யணும் மனசாட்சியோட. அவரோட ஆசை பசிக்கு உணவு, அந்த ஒரு குறிக்கோளோட தான் நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் வரவங்களுக்கெல்லாம் பார்க்குறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு இதுனா மற்றவங்க டொனேஷன் கொடுக்குற அந்த பொருளோ பணமோ வீணடிக்கக்கூடாது. நிறைய பேர் வராங்க, இந்த இடத்துல இப்படி செய்கிறாங்க, சிறப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறவனா அந்த நம்பிக்கையை நம்ம வீணடிக்கக்கூடாது. என்னுடைய பேர் பாண்டியன் சார். சரி, இங்கே எவ்வளோ நாளாக வந்து சாப்பாடு? நான் இவ்வளோ நாளாக இன்ன வரைக்கும் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. நல்ல சாப்பாடு. எவ்வளோ மழையானாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க. அவங்க தான் ஆண்டவனை நினைக்கணும். நானும் அதோட சந்தோஷமாக நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக இங்கே வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஐயா, வாங்கிட்டு இருக்கேன். எந்த குறையும் கிடையாது. நல்லா திருப்தியாக எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. வணக்கம் பிரதர். எவ்வளோ நாளாக இங்கே வந்து சாப்பிட்றீங்க? சாப்பாடு எப்படி இருக்குது? நான் ஒரு 3 மாதம் சாப்பிட்ருக்கேன். நான் இங்கே எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன். எனக்கு இங்கே சாப்பாடு நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. வெளியே சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது. இங்கே எந்த பிரச்சனையும் நல்லா இருக்குது. ப்ளஸ் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. படிக்கிற பசங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால என்ன படிச்சுக்கிட்டேன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கேன். சொந்த ஊர் உங்களுக்கு தானே? நான் சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. நான் வெளியே வந்து தங்கி படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிக்க அந்த இடம் நல்லாயிருக்கு. சாப்பாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து ட்ரஸ்ட்டுக்கு உதவி பண்ணுறீங்களா? இனிமேல் தான் பண்ண போகிறேன். இது வரைக்கும் பண்ணல. இன்றைக்கி தான் வந்தேன், இன்றைக்கி தான் பார்த்தேன். ரொம்ப திருப்தியாக இருக்குது. சரி சரி. ஏன்னா அன்னதானங்கிறது ஒரு பெரிய தானம் இருக்கிற தானத்துலேயே. பசியோடு வரணும், உட்காந்து சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய வாய்ச்சிட்டு போகிறான் பாருங்க, அதுதான் பெரிய காரியம்.